என்றால் நம் வத்சலாமையாருக்குத்தான். ஸ்ரீ லக்ஷ்மணகுமாரர் அவர்களின் பட்ட மகிழ்ச்சி பானுமதி மகாராணியாரின் மருமகளாக போகிறார் என்றால் மல்லி அம்மா ஜாகிரதை, வாய்க்கு வந்தபடி விளராது. வாங்கிருந்து என்ன வச்சலா இந்த பிடிவாதம்? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிந்தா எனக்கு எவ்வளவு அவமானம் என்று யோசித்து பார். வச்சலா, உனக்கு புண்ணியம் உண்டு. என் வார்த்தையை கேட்டு அலங்காரம் செய்து கொண்டு வாமா. சகுனி தாத்தா ஆசீர்வதிப்பார். எனக்கு யாருடைய ஆசீர்வாதமும் தேவையில்லை. முதலில் எனக்கு இந்த கல்யாணமே இஷ்டமில்லை. அதுதான் வேண்டாம் என்கிறேன். நம் அந்தஸ்துக்கு தகுந்த சம்பந்தம் நம்மை தேடி வந்த ஐஸ்வர்யம். அப்பா உன் சுகத்தையும் வைபவத்தையும் கோரிதான் சக்கரவர்த்திக்கு வாக்கு கொடுத்தார். உன் சிற்றப்பாரும் ஒப்புக்கொண்டார். பொய், எல்லாம் பொய். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு உன் சிற்றப்பார் தான் லக்னத்தை நிச்சயம் செய்தார். வேண்டுமென்றால் அவரையே சொல்லுகிறேன். எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகாராணி, சுபத்ரா தேவியாரும் ருக்மணி தேவியாரும் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் என் மீது கட்சி கட்டுகிறார்கள். நான் என்ன பாவம் செய்தேனோ? வத்சலா உன் மருமகள் தான் என்று கை போட்டு கொடுத்த வாக்கை தவறுவது நியாயமா அண்ணா? இது வாக்கு தவறுவதா? ஏதோ பேச்சு வாக்கிலே தங்கை கொடுத்த வாக்கும் கௌரவ சபையிலே துரியோதன சக்கரவர்த்திக்கு மெச்சி கொடுத்த வரமும் ஒன்றாகுமா? அது மட்டுமல்ல, எங்கள் சத்துருக்களுடனே சம்பந்தம் செய்து கொள்ள தலையிட்டீரே. இது எனக்கு எவ்வளவு அவமானம் என்று ஆலோசித்தீர்களா? என் கணவரும் என் மைத்துனர்களும் இனி என்னை எவ்வளவு இழிவாக பார்ப்பார்கள். அப்படி அவர்கள் உன்னை இழிவாக பார்ப்பார்கள் என்றால் நீ அங்கு போகவே வேண்டாம். இங்கு உன் கௌரவத்திற்கு ஒரு குறைவும் ஏற்படாது. இப்பொழுது கொடுத்த கௌரவம் போதும் அண்ணா. கடைசியாக சொல்கிறேன், வத்சலா என் மருமகளாக ஆவிட்டால் இந்த வீட்டில் ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன். கடைசியில் இதுதான் நம்ம உன் மிரட்டல். எந்த பெருமையும் உரிமையும் இல்லாமல் உன்னை போலவே என் மகளின் பிறந்தகத்திலே விழுந்து கிடக்க சொல்கிறாயா? அக்கா, சுபத்திரையின் விஷயம் அப்படி இருக்கட்டும். நம் குழந்தையின் நிலையை ஆலோசனை செய்யுங்கள். சிறு வயதிலிருந்து ஆசை காட்டியது நாம் தானே. வத்சலா, அபிமன்யுதான் தன் கணவன் என்று கனவு கண்டு கொண்டு இருக்கிறாள். இப்போது வேறு யாருக்காவது மனம் செய்து கொடுத்தால் குழந்தையின் கதி என்ன ஆவது? பெண்ணின் நிலை பெற்ற தாயை விட உனக்கு அதிகம் தெரியும். உனக்கும் ஒரு பெண் இருந்திருந்தால் தெரிந்திருக்கும் தாய் அன்பும் பண்பும். ரேவதி, நீ பேசாமல் என்ன ஆனாலும் சரி, நிச்சயித்த லக்னத்தில் விவாகம் நடந்தே ஆக வேண்டும். இனி இந்த பேச்சுக்களும் பிடிவாதங்களும் என்னிடம் பிரயோஜனப்படாது. பிரயோஜனப்படாதுதான் அண்ணா. அரியா குழந்தைகளின் வாழ்க்கையை அநியாயமாய் கெடுத்து விட்டீர்கள். இப்படி உடன் பிறந்தவள் உள்ளம் நொந்தால் சும்மா விடாது. பாண்டவர்களின் பிரதாபத்தை விட கௌரவர்களின் ஐஸ்வர்யங்களே சாஸ்வதமாக எண்ணுகின்றீரோ என்னமோ? அது என்றும் நிலைக்காது. பிரதாபத்தின் பெயரால் என்னை பயமுறுத்துகிறாயா சுபத்ரா? பாண்டவர்களின் பிரதாபம் என் வரையிலும் எதற்கு? என் சிஷ்யன் துரியோதனன் ஒருவனே போதும். 1000 பீமர்களும் 1000 அர்ஜுனர்களும் வந்தாலும் அவன் கால் சிறு விரலை கூட அசைக்க முடியாது. மாமா, தங்கள் இஷ்டப்படியெல்லாம் பேசிவிட வேண்டாம். என் தந்தை இங்கே இல்லாவிட்டாலும் நான் இருக்கிறேன். என்ன செய்வாய்? என்ன செய்வேனா? அபிமன்யு, மாமாவை எதிர்த்து எனக்கு அகௌரவத்தை உண்டாக்குகிறாயா? இது ஒன்றும் எதிர்ப்பு அல்ல, வீர லட்சணத்துடன் நடந்து கொள்கிறேன். மாமா, கௌரவர்கள் நீங்கள் தெரிவித்தது போல் அவ்வளவு பராக்கிரமசாலிகளானால் அந்த லக்ஷ்மணகுமாரனை அழைத்து வர சொல்லுங்கள். அந்த துரியோதனன், துச்சாதனன், கர்ண சகுனிகளையும் அவர்கள் சதுரங்க பலத்தையும் சின்னாபின்னமாக சிதைத்து வரைத்து அஸ்தினாபுரம் வரையில் அடித்து துரத்தி வீரவிகார ஸ்வயம்பரத்தில் வத்சலாவை நான் மாலையிடுகிறேன். அவர்களுக்கும் உங்களுக்கும் அவ்வளவு தைரியம் இருந்தால் பறைசாற்றுங்கள் ஸ்வயம்பரத்திற்கு. அப்போது தெரிந்துவிடும் வத்சலா யாருடையவள் என்று. அபிமன்யு, என்ன இந்த ஜம்பங்கள்? உண்மையில் நீ வீரனானால் இப்படி வீணாக இவ்வளவு நேரம் வாதாடி கொண்டிருப்பாயா? சுபத்ரா, நீ வீர பத்னி, வீரத்தாய், இவ்வளவு கோழையாய் விடுவா என்று நான் நினைக்கவே இல்லை. அண்ணாவின் அபிப்பிராயம் தெரிந்துவிட்டதல்லவா? இன்னும் சச்சரவு ஏன்? இங்கு உன் வார்த்தைக்கு செவிசாய்ப்பவர் யாரும் இல்லை. இனி உனக்கு திக்குள்ள இடத்திற்கு திரும்பிப்போம். அப்படியே போகிறேன் அண்ணா. அற்ப ஐஸ்வர்யத்தை விட அரிய பிரதாபங்களே சிறந்தன என்று என்று மதிக்கின்றீரோ அன்றுதான் உங்கள் வாசலை மிதிப்பேன். நானும் அத்தையுடன் போகிறேன். நான் உயிருடன் இருக்கும்போதா இந்த பைத்தியக்கார விளையாட்டெல்லாம் என்னிடம் செல்லாது. வா அத்தை. வத்சலா, என்ன அது? தாருகா, சுபத்ரையும் அபிமன்யுவும் துவைதவனத்திற்கு புறப்பட்டார்கள். நீ அவர்களுக்கு எதுவும் சொல்லாமல்
கடோத்கஜன் ஆசிரமத்திற்கு கொண்டு போய்விடு. அவ்வளவுதான். பலே 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 தேவா பாரோர் அறியார் மாயா. பலே 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 தேவா பாரோர் அறியார் மாயா. இந்த பாரோர் அறியார் மாயா. ஒருவரின் சோகம் ஒருவரின் யோகம் சர்வமும் உணர்ந்திடும் உனக்கு வினோதம். அடியார் யாரோ அறியார் யாரோ அடியார் யாரோ அறியார் யாரோ அதையே விதியும் அறியாதையா பாரோர் அறியார் மாயா. உலகினில் சுக துக்க ஊஞ்சலிலே தினம் உனது மாயை விளையாடுதையா. உண்மையின் உந்தல் மாயாலீலையே உண்மையில் உந்தல் மாயாலீலையே உணர்ந்தவன் தானே தன்யனையா பாரோர் அறியார் மாயா. பலே 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 தேவா பாரோர் அறியார் மாயா. இந்த பாரோர் அறியார் மாயா. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி வாச்சா உங்களுக்கு வாக்கு சுத்தி செய்வேன். இல்ல தலைவர் கடோர்கஜர் வந்தா உங்களுக்கு சுத்தி செய்வார். எரிஞ்சு விழுவாதையா. உன் படிப்போட எங்க உயிர் போகுது. சொல்லையா சொல்லு. சொல்லுங்க. சிவ 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 சிவா சிவ 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 சிவா. ரம்பு பியாம் பயாம் ஜம்பு என்ன எஸ் பஸ் 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 சிவ 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 சிவா சிவ 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 சிவா. பேருக்கு பெரிய தலைங்க. இது சொல்ல தெரியல. நாக்கு திரும்பலையா? நாக்கு திரும்பாட்டி என்ன ஐயா? நாங்க திரும்புறோம். திரும்பி திரும்பி
மட்டற்ற கிரிதோறும் அங்கெங்கும் என் கொடி பறக்க வேண்டும். ஆகாய முதல் புவன பாதாளம் வரை என்னை அடிபணிந்தென்றும் பூஜிக்க வேண்டும். பட்டத்தின் வேந்தரும் பல கோடி மாந்தரும் பணிவோடன் கட்டளையை ஏற்க வேண்டும். பகிரங்கமாகவே கடோத்கஜா வாழி என பரிவோடு சுரர் போற்றி புகழ வேண்டும். நானே இவ்வுலகினை ஆள வேண்டும். நானே புன்னிதியாவும் அடைய வேண்டும். நானே என் உற்றாரு உதவிய பெருமையில் நன்மையை இம்மையில் காண வேண்டும். சின்னமையா, ஈழம் கூட்டாளிகளுக்கு இந்த படிப்பு கூடாது. சத்ரு மித்திர சரித்திர ஆராய்ச்சி வேண்டும். மித்திருக்களை ரட்சிக்க வேண்டும், சத்ருக்களை பட்சிக்க வேண்டும். ஹை ஹை தலைவா, வை வை தலைவா, பட்சிக்கிறோம், பகைவர்களை பட்சிக்கிறோம். மகனே, மகனே, அருமை மகனே, தாயே, இதெல்லாம் உனக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லையா? இப்பொழுது யார் மேல் யுத்தம்? யுத்தம் இப்பொழுது இல்லை தாயே, அதற்கு சித்தம் செய்து கொண்டிருக்கிறேன். பீமசேன மகாராஜா என் தந்தை, அவருக்கு துரோகம் செய்த அந்த கௌரவ பேய்களை அதமாக்குவதற்கு நான் செய்து வரும் முன்னேற்பாடுகள் தாயே. இது நல்ல காரியம் தான் மகனே, நல்ல காரியம். நமோ மாதா, நமோ நம. ஹே ரம்பு, ஹே தலைவா, ஹே ஜம்பு, ஒய் தலைவா. இனி நம் கூட்டங்கள் 100 வேண்டும். ஹே ஹே தலைவா, ஒய் ஒய் தலைவா. கூட்டாளிகளே, இனி நம் சேனைகளை விருத்தி செய்யுங்கள். கண்ணில் பட்டவர்களை எல்லாம் நம் கூட்டத்தில் கட்டி போடுங்கள். ஓஹோ, யார் அந்த மகாரத வீரன்? உத்திரல் மீறி நம் எல்லையில் பிரவேசித்திருக்கிறான். குட்டியாசுரா, ஹை ஹை தலைவா. எவனோ அவன் பேரை சொல்ல வைத்து விருதை கவர்ந்து சரணாகதி அடையும்படி செய்துவா. ஹை தலைவா, நம்மை சரணாகதி அடைந்தவர்களே நம்மவர்கள். ஓ, என்ன இந்த கூச்சல்? யாரும் தென்படவில்லையே. எல்லாம் ராட்சசமாயா இருக்கிறது. தாருக்கா, வழி தவறவில்லை அல்லவா? வழி மட்டும் இதுதான் தாயி, தெரிந்துதான் வந்தேன். போகட்டும், திரும்பி போகலாமா? திரும்பி செல்வது எனக்கு தெரியாத வித்தை. போகட்டும் முன்னே. அறைவிலிருந்து என்னடா உன் சலசலப்பு? வீரனாயிருந்தால் என் எதிரில் வந்து உன்னை மண்ணக்கவ செய்கிறேன். ராஜா, இப்பொழுது என்ன செய்வது? பயப்படாதே, செல் முன்னே. மாயாவி, நீ இந்த பாலத்துக்கு இரையாவாய். ஜெயீவோ யுவராஜா, விஜயீவோ.